தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் காலை வணக்கங்கள். த வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரிஸ் குழுமத்தின் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையில் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை மறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் விடுதலையின் நாயகன். கர்த்தர் ஆபத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 107 6வது வசனம் 13, 19, 28. ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். சங்கீதம் 91:15. ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இரண்டாவது சாபத்திலிருந்து விடுதலை. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். உன் தேவனாகிய கர்த்தர் பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். கோபத்திலிருந்து விடுதலை. எசையா 54:8. அற்ப காலம் உண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையினும் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் உரைக்கிறார். எசையா 54:8. பாவத்திலிருந்து விடுதலை. அப்படியே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரிக்கும். இருளிலிருந்து விடுதலை. தேவரீரன் விளக்கை ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். வியாதியிலிருந்து விடுதலை. அவருடைய தழும்புகளாலே குணமாக்குவோம். தரித்திரத்திலிருந்து விடுதலை. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். உங்கள் யாவருக்காக ஜெபித்திருக்கிறேன், தொடர்ந்து ஜெபிப்பேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.